ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்லீவில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் டிசைன், செக்குடு டிசைன்னு சொல்லுவோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். சதுரத்துக்கு எப்போயும் முக்கியமான ஒன்று 4 மூலையும் சமமாக இருக்கணும். நான் மேக்ஸில் படித்தது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மடித்து பார்க்கணும். அப்போ ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அளவெடுத்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே சைஸில் நான் ஒரு கார்பன் அட்டையில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வச்சு வரையும் போது எனக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நான் வந்துட்டு 4 மூலை கேப் வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் சைஸு ஸ்கொயர் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில், இது இருந்தால் இந்த டிசைனை ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக 1 சென்டிமீட்டருக்கு நான் பார்டருக்கு அளவு நான் வந்து எடுத்துக்கிறேன். கீழே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகேவா வருதுன்னு, பர்ஃபெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லைனுக்கு சமமாக இந்த பாதி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கா, அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணணும் முக்கோணமாக. இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக வந்திருக்கா? ஸோ அதே மாதிரி கரெக்டாக இன்ச்சு மாறாமல் அப்படியே வச்சு பக்கத்தில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாதி முக்கோணம் வரணும். ஓகேங்களா? இதில் எப்படா நீ ஸ்கொயர் பண்ண போகிற அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. பட் நான் இப்போ சிம்பிளாக ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி சமமாக அழகாக கேப் இல்லாமல் இன்ச்சு வைஸ் வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். அப்போ நீங்கள் பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டையாக விழுந்தால் கூட நமக்கு கொஞ்சம் அளவு மாறுறதுக்கு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஷார்ப் பண்ணிட்டு அப்பப்போ ஷார்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்கா, இதை விட்டுட்டு இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கா, இதுதான் நமக்கு முக்கியம். அதில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போடணும். ஏன் ஃபஸ்ட்டே விட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கரெக்டாக வராதுங்கிறதுக்காக தான். ஸோ செகண்ட் ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி சமமாக வச்சு கோடு போடணும். இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா சைடு சொல்கிறேன் 1.5 இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம வந்துட்டு 1 சென்டிமீட்டர், அப்போ இந்த பிளாக் கலர் கோடு எக்ஸ்ட்ரா வெளியே வந்துட்டு நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம மேலேயுமே அந்த அளவு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இதுக்கு தான் நான் வந்துட்டு ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, அந்த கோடு அளவுக்கு தான் நம்ம பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப் நம்ம எடுத்துருக்கோம் 1 சென்டிமீட்டர். பட் ஸ்கேல் வந்து 1.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் இந்த பிளாக் கலர் கோடையுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபுல் சைஸ்க்கு வச்சு பார்த்து எடுத்துக்கலாம். இன்னொன்று ட்ரிக் என்னென்னா, ஸோ இது மாதிரி இந்த மூளைக்கு மூளை வச்சு இந்த சமமாக நம்ம எடுத்துக்கலாம். பட் அது யூஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். பட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த மூலைகளை வச்சுட்டு நம்ம மேலேயுமே அளவு கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் வந்துட்டு அந்த செகண்ட் பிளாக் கலர் கோடுக்கு நேராக வச்சு சமமாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா முக்கானுமே போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது லாஸ்ட் எண்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கேப் கிடைக்கும். பட் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதையும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு வந்து முடிஞ்சா நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணத்தை விட்டுட்டு செகண்ட் முக்கோணத்துலேருந்து ட்ரா பண்ணணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் ஆப்போசிட் சைடும். பட் அந்த சைடு என்னங்க கொஞ்சம் குட்டியாக கேப் இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடுமே அதே ப்ரொசீஜர் தான். அதே 1 சென்டிமீட்டரில் நம்ம அந்த பிளாக் கலர் கோடு கொஞ்சம் வெளியே வர மாதிரி வச்சு கரெக்டாக பிடிச்சிட்டு மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்மளோட வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
முடிச்சாச்சு. 2 சைடுமே கேப் இருக்குது. அதை எப்படி போய் ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கேல் வந்து 1.5 இருக்குது. நம்ம 1 சென்டிமீட்டர் தான் ஸ்கொயர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிளாக் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு இந்த சைடு, இந்த பிளாக் மார்க்குக்கு இந்த சைடு வச்சுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணோன்னா அந்த எம்டியாக இருக்க பிளேஸையுமே கவர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியலைன்னா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கேல் வந்துட்டு 1.5 சென்டிமீட்டரில் இருக்குது. பட் நம்ம ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணது 1 சென்டிமீட்டர். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது அந்த பிளாக் கலர் கோட்டுக்கு இந்த சைடு இருக்க இன்ச்சு தானே. ஸோ அதை வெளியே விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த லைன்லேயே அந்த லைனை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். எந்த டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? பார்த்தீங்களா, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடுமே அதே மாதிரி தான் நான் பண்ணுறது தெரியுதா? கரெக்டாக அந்த பிளாக் கலருக்கு இங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸை மேலே இருக்கிறத வச்சு தான் நான் வந்துட்டு அளவு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சிம்பிளாக நீட்டாக முடிச்சிடலாம். எவ்வளோ உங்களோட கை வந்துட்டு 9 இல்லை 10 எத்தனை இன்ச்சு இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிச்சஸ் புக்ஸும் அவைலபிள் இருக்குது. இன்னும் 1 வீக்கில் அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்காக ஒரு புக்லெட்டே ரெடி பண்ணியிருக்கோம், 15 பேஜ் டிசைன் உடையது. அதை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. எந்த டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஏதாச்சும் தெரியுதா? கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ கூட இதை வச்சு காட்டுறேன். அழகாக பொருந்திருக்கா? எந்த எக்ஸஸான ஃபேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.